கிரிப்டோல 140 காயின் மேல இருந்தாலுமே, ஏதாவது ஒரு சில காயின் அப் ட்ரெண்ட்ல போகும். ஏதாவது ஒரு சில காயின் டவுன் ட்ரெண்ட்ல போகும். பட் இந்த அப் ட்ரெண்ட்ல போற காயின் ரிவர்சல் ஆகுறத விட, இந்த டவுன் ட்ரெண்டா இருக்கிற காயின் ரிவர்சல் ஆகி ஃபர்தரா கொஞ்சம் மேல போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறோம்னா, நாட் ஒன்லி அந்த டைரக்ஷன் கரெக்ட்டா இருந்தாலும் வி மேக் ப்ராஃபிட்ஸ். இன் அடிஷன் டூ தட் அது கூட இந்த ஃபண்டிங் ரேட் எலமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதையும் இதையும் சேர்த்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது, நமக்கான ரிட்டர்ன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ எப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ ஐடென்டிஃபை பண்றது? அண்ட் ஐடென்டிஃபை பண்ண அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்க எப்படி ரிவர்சல் ட்ரேட் எடுக்கிறது? இன்கேஸ் ரிவர்சல் ட்ரேட் எடுத்தோம்னா, அந்த அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபண்டிங் ரேட் மூலியமா நமக்கு கிடைக்கும்? அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நான் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்ப டெல்டா எக்ஸ்சேஞ்ச்ல நான் மார்க்கெட்ஸ் போனேன்னா, லிஸ்ட் ஆஃப் என்னென்ன காயின்ஸ்லாம் லாஸ்ட் 1 ஹார்ல இறங்கியிருக்கு, லாஸ்ட் 1 ஹார்ல ஏறியிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நம்ம இதில இறங்கியிருக்க காயின்ஸ் பார்ப்போம். ஸோ இறங்கியிருக்க காயின் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு 4, 5 காயின் இருக்கு. விச் ஹஸ் கான் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி 30%, 27% இதெல்லாம் இறங்கியிருக்கு. இப்போ என்கிட்ட 2 காயின் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த டாப் 2 காயின்ஸ நான் ஃபோக்கஸ் பண்றேன். இந்த முதல் காயின் வந்து 33% இறங்கியிருக்கு. 2வது காயின் 27%, 28% கிட்ட இறங்கியிருக்கு. இப்ப நான் இது 2மே ஒரு லாங் போய் ரிவர்சல் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதோட சார்ட்ட நான் ஓப்பன் பண்றேன். இப்ப இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து இன்னும் ரிவர்சல் ஆகல. பட் இன் கேஸ் நான் இங்க ட்ரேட் எடுத்தேன்னா, என்னோட ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமல். பட் ஆனா ரிவார்ட் பெட்டரா இருக்கும் மேல போச்சுன்னா. பட் இதுவே நான் அந்த இன்னொரு காயின் எடுத்தேன்னா, அதுவுமே அதே மாரி 28% இறங்கியிருக்கு. இங்கேருந்து ரிவர்சல் அது ஆல்ரெடி காமிச்சிருச்சு. பட் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, என்னோட டைரக்ஷன் மட்டும் ரைட்டா இருந்தா நான் ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் மேட்டர் இல்ல. பட் அது கூட இந்த ஃபண்டிங் ரேட்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்ப எல்லா காயின் பக்கத்துலயும் ஒரு ஃபண்டிங் ரேட் இருக்கு. ஸோ ஃபண்டிங் ரேட் இப்ப மைனஸ்ல இருந்தா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த பர்ட்டிகுலர் காயினுக்கு லாங் போயிருந்தீங்கன்னா, அந்த அடிஷனலா நீங்க டைரக்ஷனல்ல வர ரிட்டர்ன்ஸ விட அடிஷனலா 2% உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு $100 ஒரு $1000 போடுறேன்னா, அந்த $1000ல $20 வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா செப்பரேட்டா வந்துரும். ஓகே இது உன்னோட ஃபண்டிங் ரேட்டுக்கான சார்ஜஸ். ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த டைம்ல நீ லாங் போயிருக்க. விச் மீன்ஸ் தட் நீ ஒரு லிக்விடிட்டி புரொவைட் பண்ற. நீ பண்ற அந்த லிக்விடிட்டி ஹெல்ப்க்கு நாங்க ஃபண்டிங் ரேட் 2% தரோம் அப்படின்ட்டு இந்த ஷார்ட்லேருந்து லாங்கோ, லாங்லேருந்து ஷார்ட்டோ மாத்தி மாத்தி பே பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஃபண்டிங் ரேட். ஸோ இப்போ நான் இந்த 2வது காயின்ல நான் இன்கேஸ் இப்போ லாங் போறேன்னா, மார்க்கெட்டு ஃபர்தரா மேல போகல. அங்கேயே தான் இருக்கு. வேற எங்கேயுமே மேல போகல. கீழயும் போகல, மேலயும் போகல. டோட்டலி நான் என்டர் ஆன அதே பிரைஸ்ல தான் இருந்துக்குது அப்படின்னு நினைச்சா கூட, ஸ்டில் என்னால 2% ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிக்காஸ் ஆஃப் ஃபண்டிங் ரேட். இந்த ஃபண்டிங் ரேட்ன்றது வந்து எவ்ரி 8 ஹார்ஸ் ஒன்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப நான் வாங்குன அதே பிரைஸ்ல இந்த காயின் அடுத்த 8 ஹவர்ஸ்க்கு இருந்தா கூட, ஃபியூச்சர்ஸ்ல நான் பெருசா ப்ராஃபிட் எடுக்க மாட்டேன். ஆனா அந்த ஃபண்டிங் ரேட் மூலியமா எனக்கு 8% ஐ மீன் 2% கிட்ட சார்ஜ் வந்துரும். ஸோ எஸ்டிமேட்டட் நெக்ஸ்ட் ஃபண்டிங் ரேட்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த 8 மணி நேரத்துக்கு நான் 2% எனக்கு குடுத்துருவாங்க. அது இல்லாம அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேஷன் என்னன்னா 1.3% சொல்றாங்க. ஸோ ஓவராலா ஒரு 16 மணி நேரம் இந்த காயின ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்கேஸ் இது இந்த காயின் நான் வாங்குனதுக்கு அப்புறம் கீழயே போகலன்னா, எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா ஆல்மோஸ்ட் 3.6% கிட்ட எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபண்டிங் ரேட் மூலியமாவே எனக்கு வந்துரும். புரோவைடட் இந்த காயின் ஃபர்தரா இன்னும் கீழ போகாம இருந்தா. இன்கேஸ் ரிவர்சல் ஆயி மேலேயும் போச்சுன்னா, எனக்கு டபுள் ப்ராஃபிட். ஃபண்டிங் ரேட்லேருந்தும் வரும். பிளஸ் நான் போன டைரக்ஷன்லேருந்தும் வரும். இப்ப நம்ம ஒரு நார்மல் கால்குலேஷன் போடுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் காயின் நான் எந்த பர்ட்டிகுலர் காயினுக்கு அதிக ஃபண்டிங் ரேட் இருக்கோ, அத நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவா இருந்ததுன்னா, நம்ம லாங் போனா நமக்கு அந்த ரேட் வந்துரும். 2.2% இங்க கம்மியா காமிக்குது இல்லையா? ஓவரால் ஃபண்டிங் ரேட் காமிக்குது இல்லையா? ஸோ இன்கேஸ் இந்த பர்ட்டிகுலர் காயின்ல நான் லாங் போனேன்னா, இந்த அமௌண்ட் எனக்கு ஃபண்டிங் ரேட்டா ஃபார் எவ்ரி 8 ஹார்ஸ் வரும்னு அர்த்தம். அதே மாரி திருப்பி ஷார்ட் பண்ணும்போது, இது பாசிட்டிவா இருந்ததுன்னா, அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இன்கேஸ் அந்த பர்ட்டிகுலர் காயின்ல நான் ஷார்ட் போயிருந்தேன்னா, எனக்கு 0.3% ஃபண்டிங் ரேட்ல வரும் அப்டின்னு அர்த்தம். ஸோ மோஸ்ட்லி ஃபண்டிங் ரேட் எதுக்கு அதிகமா இருக்கும்னா, நீங்க இன்கேஸ் லாங் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிற காயினுக்கு லாங் போகும்போது ஃபண்டிங் ரேட் அதிகமா இருக்கும். இப்ப இத வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம். இந்த பர்ட்டிகுலர் காயின் வந்து ஆல்மோஸ்ட் $11.6 இருக்கு. ஸோ இன்கேஸ் இத நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு அப்ராக்ஸிமேட்லி எவ்வளோ மார்ஜின் ரெக்வயர்ட் தேவைப்படும் அண்ட் ஓவராலா எனக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்டின்னு பார்ப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கரண்ட்டா அதோட பிரைஸ் வந்து $11.6 அண்ட் ஃபண்டிங் ரேட் அவங்க குடுக்குறது 2.2% விச் வில் பி பெய்ட் ஆஃப்டர் 8 ஹவர்ஸ். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் ஒரு $10,000க்கு இந்த பர்ட்டிகுலர் காயின வாங்க போறேன் அப்படின்னு வச்சுப்போமே. அண்ட் ஓவராலா அதுக்கான மார்ஜின் எவ்வளோ தேவை? 20x மார்ஜின் அவன் குடுக்குறான். ஸோ 20x மார்ஜின்னா அப்ராக்ஸிமேட்லி $500 இருந்தா போதும். என்னால $10,000க்கு பொசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த $10,000க்கு ஓவராலா அவன் 2.2% தரான். விச் இஸ் அப்ராக்ஸிமேட்லி $220 என்னோட ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஃபண்டிங் ஃபீ.
ப்ரொவைடட் இப்போ நான் இங்க லாங் போறேன் இல்லையா? $11.6 லாங் போறேன். அண்ட் நான் எக்ஸிட் ஆகும்போதும், ஸோ எக்ஸிட் ஆகுற பிரைஸும் அதே 11.6ல இருந்தா, எனக்கு நோ ப்ராஃபிட், நோ லாஸ். நான் போன லாங் டைரக்ஷன்ல. பட் ஆனா ஃபண்டிங் ரேட் மூலியமா எனக்கு $220 வந்துருச்சு. ஸோ என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது மார்ஜின்லேருந்து ஸோ ஆல்மோஸ்ட் $220 டிவைடட் பை $500. ஸோ மார்ஜின்லேருந்து ஆல்மோஸ்ட் 44%. ஏன்னா, இவன் 20x லெவரேஜ் குடுக்குறான். ஸோ ஓவராலா 2.2% ஃபண்டிங் ரேட் தான். பட் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டைரக்ஷன் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இன்கேஸ் ரிஸ்க் பெருசா இல்ல. இங்கேருந்து ரிவர்சலுக்கான லிமிட்டட் டவுன் சைட் தான் இருக்கு. ஃபர்தரா மார்க்கெட் ஆல்ரெடி ரொம்ப கிராஷ் ஆயிடுச்சு அப்டின்னும்போது, அவங்களோட டவுன் சைட் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ ஃபர்தரா இவங்க வாங்குனதுலேருந்து மேலேயே ஏறலனா கூட, அதே பிரைஸ்ல இருந்தா கூட, தே ஆர் மேக்கிங் ஆல்மோஸ்ட் 44% ரிட்டர்ன்ஸ் வெறும் ஃபண்டிங் ரேட்லேருந்து கன்சிடரிங் த மார்ஜின். 20x மார்ஜின் இருக்கு இந்த காயினுக்கு. பட் நீங்க அவ்வளோ கூட வேண்டாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து $10,000 கூட இல்ல. ஃபார் அன் நான் ஓவராலா நான் ஒரு 20 டைம்ஸ் மார்ஜினுக்கு பதிலா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 5 டைம்ஸ் மார்ஜின் எடுக்கிறேன் அப்டின்னா கூட, ஓவராலா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் 11%. ஸோ இந்த ஓவரால் ரிட்டர்ன்ஸே வந்து இந்த லெவரேஜ் வச்சு நம்ம ஈஸியா அப்ளை பண்ணலாம். இது எல்லாத்துக்கான பேசிக் அசம்ப்ஷன்னா நம்ம வாங்குன பிரைஸ்லேருந்து அது ஃபர்தரா கீழ போகல அப்டின்னா. ஏன்னா ஆல்ரெடி சிக்னிஃபிகன்ட்டா டவுன் ட்ரெண்ட்ல இன்னும் ஃபர்தரா கரெக்ஷன் ஆகாதுன்ற ஒரு அசம்ப்ஷன். இன்கேஸ் நீங்க வாங்குனதுலேருந்து இன்னும் ஃபர்தரா கீழ போயிடுச்சுன்னா, அப்போ உங்க டைரக்ஷன்லயும் ஒரு ரிஸ்க் இருக்கும். ஃபண்டிங் ரேட் அஸ் யூசுவல் வந்துரும். ஏன்னா ஃபண்டிங் ரேட் 2.2%. பட் நீங்க வாங்குன என்ட்ரி பிரைஸ்லேருந்து இன்னும் 10% போயிடுச்சுன்னா, ஃபண்டிங் ரேட்லேருந்து 2% வரும். பட் இன்னும் 10% போச்சுன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8% லாஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ திஸ் பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எப்போ நீங்க அப்ளிகபிள் பண்ணலான்னா, ஒரு பர்ட்டிகுலர் காயின் பெருசா டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல இங்கேருந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 8 ஹார்ஸ்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கு. 100% அந்த காயின் நம்ம வாங்கிட்டு, ஃபண்டிங் ரேட் மூலியமாவே நமக்கு ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் மாரி வந்துரும். அண்ட் அந்த டைரக்ஷனும் பார்த்தீங்கன்னா, ஓவரால் மினிமல் ஸ்டாப் லாஸஸோ, இல்ல மினிமல் ரிஸ்க்கோ இருக்கும். நமக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மச் பெட்டரா இருக்கும். இந்த மாரி ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரேட்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டூ கன்வே. ஸோ ஓவராலா நீங்க காயின்ஸ் எந்த காயின்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ஃபண்டிங் ரேட்ட போயிட்டு அது ஹை டூ லோ அந்த மாரி நீங்க சார்ட் பண்ணிட்டு, எந்த பர்ட்டிகுலர் காயினுக்கு ஃபண்டிங் ரேட் மேக்ஸிமம் நெகட்டிவ்ல இருக்குன்னு பார்த்துட்டு, அது எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதோ, அப்போ நம்ம லாங் போனோம்னா, நமக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இன் கேஸ் இதில ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல